பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போலிருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே இதில் ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்கிற காரியங்களை இந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் மட்டும்தான் அவர் வலியுறுத்தி ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். இதோட பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கும்போது அந்த கொரிந்துக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அந்த கொரிந்தில் ஒரு தேவதாசி அதன்னு சொல்கிற ஒரு விக்கிரக கோயில் ஒன்று இருக்குது. அது தாசிகள் அந்த அவங்க அந்த தொழிலை பண்ணுவது அந்த தெய்வத்துக்கே பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஒரு ஐதீகம். அப்போ 1000 தாசிகளாவது அந்த விக்கிரக கோயிலில் இருக்கணும்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது இந்த கொரிந்து பட்டணம் மிகவும் பணக்கார பட்டணம். 2 துறைமுகங்கள் இருக்குது. அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த கொரிந்து துறைமுகம் இருக்கிறதுனால எங்கேருந்து வேணாலும் பல மாதங்கள் கடந்து வந்து அந்த கொரிந்து துறைமுகத்தில் தான் 2 மாதமாவது அவங்க டேரா போட்டு இருந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடருவாங்க. அப்போ வெளிநாட்டு பணம் நல்ல புழக்கத்தில் இருக்கும். அப்போ டூரிஸ்ட் பிளேஸு நிறையா, அங்கே உள்ள ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கும். எல்லாம் ஹோட்டல் ஃபுல்லாகி ரூம் எல்லாம் ஃபுல்லாகி இன்னும் கூடாரம் போட்டு விற்பனை செய்கிற அந்த தொழிலும் நடக்கும். பாருங்கள், அப்படி இந்த கொரிந்து பட்டணம் மிகவும் அந்த பணக்கார பட்டணம். அவங்க கல்வி அறிவு அந்தளவுக்கு அதிகம்னு சொல்ல முடியாது. அவங்க பிறக்கும்போதே அவங்களோட ஜெனரேஷனே பணக்காரங்களாக இருக்கனால அவங்க இந்த பிள்ளைங்களுக்கு அந்தளவுக்கு கல்வியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலே தொழிலை கற்றுக் கொடுத்து அவங்க அந்த தொழில் மூலமாக முன்னேறதுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் அதிகமாக வந்து போகிற இடத்துல இந்த மாதிரி பாவமும் அதிகமாக பெருகிருக்கு. ரெட் லைட் ஏரியாக்கள் அநேகம் இருக்கும். அப்போ அந்த தாசிகள் நல்ல அழகுள்ளதாக இதாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வரும்போது இஷ்டப்பட்டு அந்த தாசிகளை கூட்டிகிட்டு போயிருந்தனால அந்த விக்கிரக கோயிலில் தாசிகளாக 1000 பேரை கூட்டி சேர்க்கணும். அது குறைபாடு இருக்கனால இவனுங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ளவங்க வேறு யாராவது இந்த மாதிரி இந்த தொழில் பண்ணுறவங்க இருக்கிறாங்களாம் பார்த்து எந்த பெண்களை பார்த்தாலும் வரியா அக்வாட்டிட்டா அந்த கோயிலுக்கு தாசியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு அவன் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது இதில் நன்றாக நல்ல ஒரு குடும்பத்தில் பின்னணியில் வந்தவங்க, ஒரு குடும்பமாக அந்த சிட்டிக்குள்ளே வரவங்க பெண்கள் குடும்பமாக வர்றவங்க அவங்கள கூட சில டைம் அவங்க அந்த வேலைகளை செய்கிறவங்க கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கனால அதனாலே தான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சபைக்கு வரும்போது சபையில் நீங்கள் அந்த மாதிரி அவங்க தாசிகள் நினச்சி கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் முக்காடிட்டு கொள்ளுங்க. நீங்கள் இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போதும் அந்த ஜன்னல் வழியாக அவங்க பார்க்கும்போது முக்காடு போடாமல் இருக்கும்போது இவங்க அவங்களா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ எங்கே வரியா, அந்த கோயிலுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இது அநேக சம்பவங்கள் நடக்கிறனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணிக்கிற போதாவது, தீர்க்கதரிசனம் சொல்கிற போதாவது நீ தலையை முக்காடிட்டு கொள்கிறது நல்லது. அதாவது அந்த ஸ்திரீக்கு அந்த தலையை கனவீனப்படுத்துகிற. நீ முக்காடு போடனா நீ தலையை கனவீனப்படுத்துகிற. உனக்கு அவமானத்தை நீ தேடிக்கிற. நீ முக்காடு விட்டு போட்டுக்க. முக்காடு போட விருப்பம் இல்லைனா நீ உன் தலையே மொட்டை அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் கடிந்து பேசுகிற மாதிரி. இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்க பிள்ளைங்க தகப்பன்மார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முக்காடு போட்டுக்க, வெளியில் போகும்போது மற்றவங்க யாரும் கூப்பிடக்கூடாது, அதனால் முக்காடு போட்டு இது பண்ணுன்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு அவமானமாக தெரியும். அதனால தான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் தான் இந்த முக்காடு போடுற காரியங்களை குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தியிருப்பார். பாருங்கள், இதோட பேக்ரவுண்டு இதுதான். ஆனால் இந்த காலகட்டத்தில் பெண்கள் முக்காடு போடலாமா, முக்காடு போட வேணாமா அப்படின்னு அநேக ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஃபாரினர்ஸ் யாரும் முக்காடு போட மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் முக்காடு போடுவாங்க, ஒரு சில பேர் முக்காடு போட மாட்டாங்க. என்னையே கேட்க போனால் திருச்சபைக்கு நான் போகும்போது முக்காடு போட்டு அந்த திருச்சபையில் அவங்க ஆண்டவரை வழிபட்டு கொண்டு இருந்தால் முக்காடு போடுற திருச்சபையில் முக்காடு போட்டுக்குங்க. முக்காடு போடாமல் ஃப்ரீனஸாக ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல முக்காடு போடாமல் ஆண்டவரை ஆராதிங்க. அதுக்கு எதுவுமே எதிர்ப்பதமான கருத்துக்கள் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முக்காடை பற்றி தீவிரமாக சொல்லியிருப்பார். அப்போ முக்காடிட்டு கொள்கிறது ஒரு பெண்களுக்கு ஒரு அடக்கத்தை குறிக்கும், ஒரு பணிவை குறிக்கும். அதாவது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குறது, யாராவது பார்க்குறதுக்கு அது இடம் கொடுக்காதபடி. இப்போ நம்ம அந்த தலை அலங்காரமே நிறைய பேர் நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி அந்த கிளிப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு அப்போ
இந்த ஹேர் ஸ்டைலை பார்த்து இதே ஆகா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து அதை கவருவதற்கு ஒரு இச்சிக்கப்படுறதுக்கு ஏதுவாக இருக்க வேணாங்கிறனால முக்காடு போட்டுக்கிட்டா அது தெரியாது. அது மற்றவர்கள் கண்களுக்கு அது இடரல் உண்டாக்காதபடி இருக்குங்கிறதுக்காக முக்காடிட்டு கொள்வது நல்லது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள், இந்த முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்பட்டதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்துக்கள் நிறுவதில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்வதோட பின்னணியை தான் நான் உங்களோடு ஷேர் பண்ணினேன். ஆனால் நம்ம முக்காடு போட்டுட்டு பெண்கள் முக்காடிட்டு சபையில் இருப்பது ஒரு பணிவை குறிக்கும். மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி நாம் அந்த இதுக்கு நாம் விலக்கி நம்மளை காத்துக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் முக்காடு போட்டுக்கொள்வது நல்லது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நாம் ஒபே பண்ணுவது ஆவியானவர் நம் மண்டையில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு வேத வசனமும் ஆவியானவர் ஏவுதலின்படி எழுதப்பட்ட வார்த்தைகள். என்னதான் இதோட பின்னணி என்னவாக இருக்கட்டும், ஆனால் வேதத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நாம் பெண்களாக இருக்கிறவர்கள் முக்காடிட்டு கொள்வது மிகவும் நல்லது. நாம் இந்த ஒரு கீழ்ப்படிதலோட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அல்பா உமைகமானவரையும் துதிக்கிறோம், ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகர வியாபிகரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2026 வருஷத்தின் பிப்ரவரி மாதத்தின் 28ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்வது மிகவும் நல்லது. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்வது ஆண்டவரே நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேத வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி ஆண்டவரே பணிவையும் தாழ்மையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை ஒரு அடக்கத்தையும் இதில் காண்பித்து கொடுக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கதாவை நன்றி தகப்பனே. மற்றவர்கள் இடரல் உண்டாக்காதபடி ஆண்டவரே அப்பா, இந்த ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொண்டு ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே அப்பா உண்மையில் ஜெபிக்க ஆண்டவரே தீர்க்கதரிசனம் உரைக்க ஆண்டவரே தேவ காரியங்களுக்கு ஈடுபடுவதற்கு ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று என்று ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களை முழுவதுமாக அதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இங்கே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளுக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபையினால் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதியை முழுத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமாக மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.